அவர் தீவிர அரசியலுக்கு வந்துட்டாரு, ஆல்ரெடி வந்துட்டாரு, எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு மாணவர்களை சந்திக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, எல்லா போராட்ட காலத்திலையும் அவங்க கட்சியினர் போறாங்க, சில இடங்களில் தாக்கப்படும் சம்பவமும் நடக்குது, அவங்க தடுக்கப்படும் சம்பவமும் நடக்குது. அந்த அளவுக்கு அவங்க வீரியம் பெற்று வந்துட்டாங்கல்ல. அவங்க உதவி செய்யற பண்பையோ இல்லை அவங்க உதவி செய்ய போறதையோ நம்ம வந்து கொச்சைப்படுத்தல. நானே அதை வாழ்த்தி பேசினா சீமானவர்களும் வாழ்த்தி பேசுனாங்க. அது எந்த மாதிரியான அரசியல் அவங்க எடுக்க போறாங்கிறது இனிமேதான் தெரிய வரும். இது வரைக்கும் அவங்க வெளிப்படைத்தன்மையோடு அவங்க என்ன சொல்றாங்களாமா, பொதுக்கூட்டம் போட்டு யூடியூப்ல பேசி கட்சி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கூட்டமே கிடையாது, கொள்கையை சொல்லி மக்கள்கிட்ட வந்து கொள்கை கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக வாக்குகளை பெற வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. தளபதி வந்து நின்னாலே அங்க வந்து ஓட்டு மக்கள் போட்டுருவாங்க. தளபதி முதலமைச்சர் ஆகிறாரு, அமைச்சரவை தயாரா இருக்கு, அமைச்சரவை பட்டியலும் தயாரா இருக்கு. யார் எதிர்கட்சி என்பதுல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி. இப்போ திமுகவை எதிர்கட்சியா உட்கார்றதா அதிமுகவை எதிர்கட்சியா உட்கார்றதான்னு சொல்லி தளபதி அந்த டீம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க தைரியமா வாங்க, நீங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து இதாகலாம். இப்படித்தான் அவங்க வந்து கட்சிக்கு ஆள் சேர்க்கறாங்களாம். அதாவது அமைச்சரவை ரெடி, முதலமைச்சர் ரெடி, எல்லாமே தயாரா இருக்கு. சட்டமன்ற கொறடா இருக்காருல்ல, கொறடா வரைக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. இல்லங்க, அது ஒரு அதீத நம்பிக்கையா கூட இருக்கட்டும், நீங்க அதை ஒரு ஏளனம் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாருன்னா விஜய் அவருடைய கூட இருக்கிற நபர்களால் ஏமாற்றப்படுகிறார் என்று அர்த்தம். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழன் ஒரு உச்ச நட்சத்திரமா வந்திருக்காங்கல்ல, எல்லாருக்கும் மதிப்பு உண்டு. நம்ம வந்து அரசியலாக பல விமர்சனங்களை வச்சிருந்தோம், நான் வச்சிருந்தோம், அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய நடிகராக வந்தது வந்து விஜய் அவர்கள் தான். ஒரு தமிழை வந்திருக்காங்க வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம பேசுகிற அரசியலுக்கு அது வந்து சரின்னு படுது. ஆனால் அவர் தன்னுடைய தொண்டர்களை அவர் ஏமாற்றி தன் கூட இருக்க நபர்களால் அவர் ஏமாற்றப்படுகிறார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையா நமக்கு தெரியுது. என்னன்னா தொண்டர்கள் ஃபோர்ஸ் செய்யப்படுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஒன்றிய செயலாளர் தாவை கலந்து விலகி திமுக போறாங்க. போகும்போது சொல்லிட்டு போறாரு, நான் 10 ஆண்டு காலமாக உழைத்து வைத்திருந்த பணத்தை வந்து இந்த ஒரு ஆண்டுல நான் விட்டுட்டேன், கட்சிக்காக செலவு செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா வந்து எந்த விதமான கூட்டப்போய் எதுவும் தெரியல, எங்க கூட்டணின்னு தெரியல, எதுவும் தெரியல. எனக்கு நெருங்கிய நண்பர்கள், நம்முடைய உறவுக்காரங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து தாவைக்கால இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சியில என்ன நடக்குது அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியல, தளபதிக்கு தெரியல,